தாவேக எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளை சந்திச்சு ஆலோசனை நடத்தியதா வெளியிட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருந்துச்சு. அதுல அவர் சோபாவில் அமர்ந்திருக்க அதிகாரிகள் பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்திருப்பது குறித்த விமர்சனங்கள் எழத் தொடங்கிருச்சு. அதிகாரிகளை உட்கார வச்சு நான் ஒரு பெரிய சோஃபால உட்காந்துட்டு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சு அதிகாரிகள் இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல பரவியது தொடர்பா என்னெல்லாம் விமர்சனங்கள் எழுந்தது, அது எப்படி சரி செய்யப்பட்டது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தாவேகாவை சேர்ந்த கனிமொழி சந்தோஷ் பதவி வகித்து வர்றாங்க. இந்த நிலையில தான் அவரது தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவுல கவுண்டம்பாளையம் பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளை சந்தித்து தொகுதியின் பொது சுகாதார சேவைகள் மேம்படுத்துதல், தூய்மை பணிகளை தீவிரப்படுத்துதல், கழிவுகள் உடனுக்குடன் அகற்றுதல், நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மட்டும் இல்லாமல் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் சுகாதார வசதிகளை உறுதிப்படுத்துதல் குறித்து விரிவாக கலந்துரையாடியதா சொல்லப்படுது. மேலும் பொதுமக்களின் நலன் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி தேவையான அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியதாகவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பதிவை தொடர்ந்து அரசு அதிகாரிகளை எம்எல்ஏ தனது வீட்டிற்கு அழைத்து ஆய்வு கூட்டம் நடத்தியதா சமூக வலைதளங்களில் சர்ச்சை எழத் தொடங்குச்சு. இது குறித்து திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் ராஜீவ்காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் அரசு உயர் அதிகாரிகளை வீட்டிற்கு வரவழைத்து ஆய்வு செய்த அதிகாரம் யார் கொடுத்தது அப்படின்னு பல கேள்விகளை முன்வைக்கிறாரு. முதலமைச்சர் மட்டும் இல்லாமல் கோவை மாவட்ட ஆட்சியரையும் டேக் செய்து விமர்சனமும் செஞ்சிருந்தார். சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தலைமை செயலகத்தில் நாற்காலிகளில் பயன்படுத்தப்பட்டு வந்த வெள்ளை துண்டு அகற்றப்பட்டிருந்துச்சு. ஆங்கிலேயர் காலத்திலிருந்து அரசு அலுவலகங்களில் அதிகாரத்தின் அடையாளமாக நாற்காலிகளின் வெள்ளை துண்டு போடும் நடைமுறை இருந்து வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில மணிப்பூரை சேர்ந்த காலநிலை செயல்பாட்டாளர் லிசிபிரியா கங்குஜம் கடந்த மே 14 சமூக வலைதளத்தில் அரசு அலுவலகங்களில் உள்ள இந்த விஐபி கலாச்சாரம் போன்ற பழக்கங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்ததா சொல்லப்படுது. அவரது பதிவை பார்த்த 24 மணி நேரத்துக்குள்ள அதிகாரத்தின் அடையாளமாக கூறப்படும் வெள்ளை துண்டு பயன்படுத்தக்கூடாது என கூறி முதலமைச்சர் விஜய் தனது நாற்காலியில் இருந்த வெள்ளை துண்டை அகற்றியதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் எம்எல்ஏ கனிமொழி அரசு மேல் அதிகாரிகளை தனது இடத்திற்கு வரவழைத்து ஆலோசனை நடத்தியதும் அதிகாரிகளை பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர வைத்துவிட்டு தாம் மட்டுமே சோபாவில் அமர்ந்திருந்ததா கூறப்படும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இதுக்கப்புறமா தான் தாவேகாவினரும் சமூக வலைதளங்களில் கனிமொழி சந்தோஷ் குறித்து விமர்சன கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. அரசு அதிகாரிகளை பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர வச்சுட்டு எம்எல்ஏ சோபாவில் அமர்ந்திருப்பது பண்ணையார்த்தன மனநிலை எனவும், களத்துக்கு சென்று ஆய்வு செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் எம்எல்ஏ அலுவலகத்தில் அதிகாரிகளை சந்திப்பதே சரியான நடைமுறை அப்படின்னு அவர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. முதலமைச்சர் விஜய் பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நிர்வாகிகள் செயல்படக்கூடாது அப்படின்னு தாவேக ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வராங்க. இது குறித்து எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷின் கணவர் சந்தோஷ்குமார் விளக்கம் ஒன்றையும் அளிச்சிருக்காரு. அதில் இது வீடல்ல என்றும் நரசிம்ம நாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள அவரது மனைவியின் பழைய ஜோதிட அலுவலகம் என்றும் தெரிவிச்சிருக்காரு. எம்எல்ஏ அலுவலகம் இன்னும் திறக்கப்படவில்லை என்பதால தற்காலிகமாக இங்கு அதிகாரிகளை சந்தித்து வருவதாகவும் சொல்றாரு. மேலும் அரசு அதிகாரிகள் வந்ததால் அலுவலகத்திற்குள் அமர வைத்துதான் பேச முடியும் என்றும், வெளியே நிற்க வைத்து பேசுவது நடைமுறை அல்ல என்றும் சொல்லியிருக்காரு. பிளாஸ்டிக் நாற்காலிகள் குறித்து எழுந்த விமர்சனங்களை மறுத்தவர் நல்ல தரமான நாற்காலிகள் தான் பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்றாரு. தாவேக கட்சியின் முக்கிய கொள்கைகளில் ஒன்று சமத்துவவாதம் என்பதால அது அனைவருக்கும் பரவலா அறியப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா கட்சியின் ஒவ்வொரு நகர்வும் மற்ற கட்சிகளாலும் தாவேக ஆதரவாளர்களாலும் மிகவும் நெருக்கமாக கவனிக்கப்பட்டு வருதுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா தான் தவறுகள் என கருதப்படும் நிகழ்வுகள் சமூக வலைதளங்களில் சுட்டிக்காட்டப்பட்டும்
நல்ல செயல்கள் பாராட்டப்பட்டும் வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. என்னோட ஆபீஸ்ல இருக்கையில இருக்கும்போது நான் பேசியிருக்கேன். ஏன் இப்போ இந்த டைம்ல பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் எங்களோட எம்எல்ஏ ஆபீஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கான பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கேயே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். மக்களுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மக்களுக்காக மட்டும்தான் சட்டமன்ற ஒரு வேட்பாளரா எனக்கு ஒரு தளபதி ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாருங்க. அதனால அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பேர் பங்கம் வரத்துக்கு நான் விட மாட்டேன். தயவு செய்து ஒரு காமன் பீப்புள் நீங்க பாத்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும் நினைக்கிறேங்க. அதுக்காக போகக்கூடிய பதிவு தான். நன்றி, வணக்கம். எம்எல்ஏ கனிமொழி செய்ததாக கூறப்படும் செயல் குறித்து விமர்சனங்களும் ஆதரவுகளும் இரு தரப்பிலும் எழுந்திருக்குன்னே சொல்லலாம். சிலர் அதனை தவறாக கருதினாலும் அவர் எடுத்த தொகுதி நிர்வாக நடவடிக்கை சரியான நோக்கத்துடன் இருந்ததாகவும் கருத்துகள் சொல்லப்படுது. இப்ப தாவேகா எம்எல்ஏக்களில் பெரும்பாலானோர் புதியவர்கள் என்பதால் அரசின் நடைமுறைகள் குறித்து முழுமையான அனுபவம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே அவர்களுக்கு தேவையான நேரம் வழங்கி அவர்களின் செயல்பாடுகளை கவனித்ததுக்கு அப்புறமா விமர்சனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதே சிலரின் கருத்தா இருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.